சன் டிவியில் வந்து ஒளிபரப்பாகிற செல்லமே செல்லமே சீரியலில் வந்து கவின் அப்படிங்கிற அந்த ஒரு பையனை வந்து உங்கள் எல்லாத்துக்குமே இது தெரியானாலும் கவினை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நம்மளுடைய கவினுக்கு வந்து இந்த ஒரு சீரியல், அதாவது செல்லமே செல்லமே சீரியல் தான் வந்து ஃபஸ்ட்டு சீரியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கானாலும் கவினுக்கு வந்து இந்த சீரியல் வந்து ஃபஸ்ட்டு சீரியல் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட கவின் என்கின்ற சர்வேஷ் வந்து பலவிதமான சீரியல் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட ஃபஸ்ட்டு சீரியல் எது தெரியுமா? அதாவது விஜய் டிவியில் வந்து ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற அந்த ஒரு சீரியலை தான் வந்து நம்மளுடைய சர்வேஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவரோட சீரியல் பயணத்தை வந்து அதில் தான் வந்து தொடங்கியிருக்கார். அதில் அந்த பாண்டியன் ஸ்டோரில் வந்து கண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் வரும். அதில் வந்து நம்மளுடைய சர்வேஷ் வந்து அவரோட நடிப்பு திறமையை வந்து காட்டியிருக்காரு. அதுதான் வந்து நம்மளுடைய சர்வேஷோட ஃபஸ்ட்டு சீரியல் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து 2வது சீரியல் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது பட்ஜெட் குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு சீரியலுமே வந்து நம்மளுடைய கவின் தான் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது கவின் என்கின்ற சர்வேஷ், அதாவது நம்மளுடைய கவினோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னா சர்வேஷ் அப்படிங்கிறதா வந்து அவரோட உண்மையான பெயர். நம்முடைய சர்வேஷ் வந்து பொதிகை டிவியில் வந்து ஒளிபரப்பான பட்ஜெட் குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு சீரியலில் வந்து நம்மளுடைய சர்வேஷ் வந்து நடிச்சிருக்காரு. அதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பண்ண அந்த பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற அந்த ஒரு சீரியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக வந்து நம்மளுடைய சர்வேஸுக்கு வந்து அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 3வதான ஒரு சீரியல் வந்து எது பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது தாலாட்டு அப்படிங்கிற அந்த ஒரு சீரியல் மூலயமா வந்து சன் டிவியில் வந்து அதிகமாக வந்து ஒளிபரப்பு பண்ணப்பட்டது. அதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வந்து நம்முடைய சர்வேஸுக்கு வந்து கிடச்சிச்சு. 3 சீரியல் வந்து நம்முடைய சர்வேஷ் வந்து தொடர்ந்து வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 4வது சீரியல் வந்து நம்மளுடைய சர்வேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது சுந்தரி அப்படிங்கிற அந்த ஒரு சீரியல் வந்து சன் டிவியில் வந்து ஓடினது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து நம்மளுடைய லிதன்யா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது நம்முடைய விஜயோட குழந்தை இருக்குல்ல நிலா, அவங்களும் வந்து அதில் அந்த நிலாவோட அந்த ஒரு கேரக்டர் மூலியமாக வந்து சுந்தரி சீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய சர்வேஷும் வந்து அவரோட கேரக்டர் வந்து அதிலே வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தம் நம்மளுடைய சர்வேஷ் வந்து 4 சீரியல் வந்து தொடர்ந்து வந்து பண்ணியிருக்காரு. 5வது சீரியல் தான் வந்து இப்போ வந்து சன் டிவியில் வந்து 6:30க்கு வந்து ஒளிபரப்பாகிற நம்மளுடைய செல்லமே செல்லமே சீரியலை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காரு. தொடர்ந்து வந்து நம்முடைய சர்வேஷ் வந்து அந்த சீரியல் அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்தில் அதை வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்காரு. இது வந்து நம்முடைய செல்லமே செல்லமே சீரியல் வந்து நம்முடைய சர்வேஷுக்கு வந்து 5வது சீரியல் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்ம வந்து இந்த சீரியலே வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்துக்க கூடாது, அதாவது இதுலேயே வந்து அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம படிப்பையும் வந்து நம்மளுடைய பார்க்கணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய சர்வேஷ் வந்து கிடைக்கிற கேப்லலாம் வந்து படிக்கவும் செஞ்சுருக்காரு. படிப்பில் வந்து நம்மளுடைய சர்வேஷ் வந்து ரொம்ப வந்து ஒரு டாப்பான ஒரு பொசிஷன் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு அப்படிங்கிறது அதுலேயும் வந்து அதிகமான ப்ரைஸஸ்லாம் வந்து மெடல் எல்லாமே வந்து நம்மளுடைய சர்வேஸ் வந்து வாங்கியிருக்கா. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையானது வந்து படிப்புலேயும் வந்து அதிகமாக வந்து இருக்கணும். அதாவது நம்ம வந்து சினிமா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் மட்டும் நம்ம வந்து இருந்துடக்கூடாது. அதாவது நம்ம வந்து படிப்புலேயும் வந்து நம்ம வந்து டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்முடைய சர்வேஸ் வந்து கிடைக்கிற நேரத்தில் வந்து படிப்புலேயும் கவனம் செலுத்திக்கிட்டு, அதே மாதிரி சீரியலில் வந்து கவனம் செலுத்தி சீரியல் வந்து நடிச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்து இப்போ வந்து வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் வந்து இந்த சீரியலை தவிர்த்து வந்து, அதாவது ரூ. 100 அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோடும் வந்து நம்மளுடைய சர்வேஸ் வந்து அதில் நடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அதுலேயும் வந்து நம்மளுடைய சர்வேஸ் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வந்து அதிகமாக வந்து கருதப்பட்டுச்சு. இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழந்தை நட்சத்திரமாக வந்து சர்வேஷ் வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக வந்து பாராட்டக்கூடிய ஒரு குழந்தையாக வந்து இப்போ வந்து சர்வேஷ் வந்து வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் வந்து நம்மளுடைய சர்வேஷோட வாழ்க்கை. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஒருத்தவங்களை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்